வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் ப்ளே டர்ட்டி 2025. மார்க் வால்பர்க் நடிப்பில் வந்திருக்கும் ஆக்ஷன் பேக் கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி ஓவர்வியூ. இந்த படம் லண்டன் நகரத்தை அடிப்படையாக கொண்டது. ஒரு முன்னாள் சிப்பாய் தன்னை சூழ்ந்த குற்றவாளிகளுக்கு எதிராக நிற்பதுதான் கதை. ஒவ்வொரு காட்சியிலும் டென்ஷன், பிட்ரேயல், ரிவெஞ்சர் எல்லாம் கைகோர்த்து போகுது. பர்ஃபார்மன்சஸ்: மார்க் வால்பர்க் ஆக்டிங் ரொம்ப ரியலிஸ்டிக். சண்டை காட்சிகளில் அவரோட இன்டென்சிட்டி, அட்டகாசம். அன்சாரி ஹாப்கிஸ்வா இருந்தாலே சீன் வெயிட் டபுள் ஆகிடுது. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுக்கும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. டைரக்ஷன் அண்ட் டெக்னிக்கல்ஸ்: டிரெக்டர் சைமன் வெஸ்ட் இதை பியூர் ஹாலிவுட் ஸ்டைல் ஆக்ஷன் படம் மாதிரி எடுத்திருக்கிறாரு. சினிமாட்டோகிராஃபி லண்டனின் டார்க் சைடை பர்ஃபெக்ட்லி கேப்சர் பண்ணியிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் காட்சிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பஞ்ச் கொடுக்குது. பாசிட்டிவ்ஸ்: ஃபாஸ்ட் பேஸ்டு ஸ்க்ரீன் பிளே, சாலிட் பர்ஃபார்மன்ஸஸ், கிரிப்பிங் விஷுவல்ஸ், இவையெல்லாம் படம் ஹைலைட். சில இடங்களில் ப்ரெடிக்டபிள் மூமெண்ட்ஸ் இருக்கு, ஆனால் ஓவரால் என்டர்டெயின்மெண்ட் லெவல் கம்மி ஆகாது. வேர்டிக்: ப்ளே டர்ட்டி ஒரு ஸ்டைலிஷ் ஆக்ஷன் த்ரில்லர். மார்க் வால்பர்க் ரசிகர்களுக்கு ஃபுல் ட்ரீட். 1 மணி 50 நிமிஷம் நீளமான இந்த படம் நீங்கள் ஒன்ஸ் வாட்ச் பண்ணத்தான் வேண்டும். இதுதான் என் தமிழ் ரிவ்யூ ஆஃப் ப்ளே டர்ட்டி. உங்களுக்கு ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.